தமிழனங்கே உன் சீரிழமை திறமியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. மணி கொடி வானில் உயர்ந்து சென்று பறந்திடவே அதன் கீழ் நின்று பணிந்திடுவோ. தாயின் மணி கொடி வானில் உயர்ந்து சென்று பறந்திடவே அதன் கீழ் நின்று பணிந்திடுவோ. ஜாதி மத முதல் வேதம் மறந்து ஜாதி மத முதல் வேதம் மறந்து நமது மகாத்மானை உணர்ந்து சத்திய மதனை பற்றிய நின்று சமத்துவம் பெறுவோமே. சத்திய மதனை பற்றிய நின்று சமத்துவம் பெறுவோமே. தாயின் மணி கொடி வானில் உயர்ந்து சென்று பறந்திடவே அதன் கீழ் நின்று பணிந்திடுவோ. இந்திய தேசிய குடியரசு கொடியை நடத்தும் இந்திய தேசிய குடியரசு கொடியை நடத்தும் அதை பிரதிநிதியாக கொண்ட அரசாங்கத்தினிடத்தும் நான் என்றென்றும் விசுவாசமும் நம்பிக்கையும் உடையவனாக இருப்பேன் என்று இதனால் உளமாற உறுதி அளிக்கின்றேன். நீதியும் சமத்துவமும் சுதந்திரமும் வழங்கும் என்றும் பிரிக்க முடியாத தேசமே இதன் லட்சியமாகும். காந்திஜி நாமம் வாழ்க, காந்திஜி நாமம் வாழ்க, காந்திஜி நாமம் வாழ்க. கிராம சேவையே கிராம சேவையே கிராம சேவையே என் கடன் என் கடன் என் கடன். அப்படியே அமைதியாக உட்காருங்கப்பா. ஃப்ரண்ட்லேருந்து உட்காரு, ஃப்ரண்ட்லேருந்து உட்காரு. நம் தேசத்தின் 78வது சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. கொடுங்கோல் பிரிட்டிஷ் அரசிடமிருந்து இந்தியாவுக்கு விடுதலை அடைந்ததை இந்த நாள் குறிக்கிறது. நிகழ்ச்சியின் அடுத்ததாக வரவேற்புரை
ஆரோக்கியமேரி ஆசிரியை. Good morning to all. A leader is the one who knows the ways, goes the ways, and shows the ways. Today, as we gather to celebrate our nation's 78th Independence Day, let us reflect on the incredible journey that led to this day. The freedom we enjoy today is the result of determination and sacrifice of countless men and women who lay down their lives of our nation. I take an immense pleasure to welcome you all on this special occasion. It's my pleasure to welcome our chief guest, Mr. Thirunyanam, Deputy General Manager in Thermal Power Station 2 NLC India Limited, Neyveli. Hearty welcome, sir. Next, it's my pleasure to welcome Reverend Father Ludhu Jayasilan, Principal of our school. Welcome, Father. Next, I invite Reverend Father Nirmal Raj, Parish Priest of Irupukurichi. Next, I extend my hearty welcome to our dear parents, teachers, and my dear children. I also welcome each and every one of you who are gathered here on this special event. Thank you. Have a nice day. வரவேற்புரை நல்கிய ஆசிரியைக்கு நன்றி. துயரின்றி நாம் வாழ துன்பம் பல கண்டவர்களுக்கும், ஒய்யாரமாக நாம் வாழ உயிர்விட்ட சிங்கங்களுக்கும் அணிவகுப்பு செலுத்துவோம். Group, attention. About 10. By the right turn. By the right turn. Group. By the left. Open order. Forward march. இந்த அணிவகுப்பை ஏற்று மாணவ தலைவன் அவர்கள் 12th C பி திருவளவன் அவர்கள் அணிவகுப்பை ஏற்று நடத்துகிறார். அடுத்ததாக பேண்ட் இசைக்குழு வீர சிங்கங்களாய் வெற்றி நடை போட்டு வருகிறார்கள் நமது மாணவ செல்வங்கள். ப்ளூ குரூப் 12th A முருகவேல் அவர்கள் வழி நடத்துகிறார்கள். ப்ளூ குரூப் வீர சிங்கங்களாய் வெற்றி நடை போட்டு வருகிறார்கள் நமது மாணவ செல்வங்கள். அதற்கு அடுத்தபடியாக கிரீன் ஹவுஸ் 12th A1 சச்சின் அணி தலைவர் ஏற்று வழி நடத்துகிறார்கள். கிரீன் ஹவுஸ் 12th A1 சச்சின் அவர்கள்
அணி தலைவராக ஏற்று வழிநடத்துகிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக ரெட் ஹவுஸ் 11th சி பாலாஜி அவர்கள் அணி தலைவராக ஏற்று வழிநடத்துகிறார்கள். வீர சிங்கங்களாய் வெற்றி நடை போட்டு நமது மாணவ செல்வங்கள் அணிவகுத்து வருகிறார்கள். எல்லோ ஹவுஸ் 11th டி அரவிந்தன் அவர்கள் அணி தலைவராக ஏற்று வழி நடத்துகிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக நாட்டு நலப்பணி திட்டம் இளைஞர்களுக்கு ஆற்றலையும் திறமையும் வெளிப்படுத்துகின்ற நோக்கத்தில் இந்த என்எஸ்எஸ் குரூப் 11th A1 சி ஜியோபெனிக் வழி நடத்துகிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக என்ஜிசி 11th A ஜி பிரகாஷ் இயற்கையை காப்போம், இயற்கையை போற்றுவோம், பசுமை புரட்சி ஏற்படுத்துவோம் என்ற நோக்கில் இந்த என்ஜிசி தேசிய பசுமை படை அணிவகுத்து செல்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக ஈழம் செஞ்சிலுவை சங்கம் என் கடன் பணி செய்து கிடப்பதே சுகாதார சேவை நட்பு இவைகளை வலியுறுத்தி ஜேஆர்சி அதற்கு அடுத்தபடியாக ஸ்கவுட் சாரணியர் இயக்கம் யாவருக்கும் சேவை செய்தல், தனக்கான தேவையை தானே பூர்த்தி செய்தல் என்ற சட்டத்திட்டங்களை வலியுறுத்தி சாரண இயக்கங்கள் வழிநடத்துகிறார்கள். 12th பி மோகன். அதற்கு அடுத்தபடியாக ரோட் சேஃப்டி கிளப். அதற்கு அடுத்தபடியாக ஆன்டி ட்ரக் கிளப் 9th டி கோகுல் வழிநடத்துகிறார்கள். 9th டி கோகுல் வழிநடத்துகிறார்கள். ஆன்டி ட்ரக் கிளப் சமுதாயத்தின் எதிர்நோக்கியுள்ள மிகப்பெரிய சவால்களில் ஒன்று போதைப்பொருள். இந்த சமூக சீர்கேட்டை மற்றும் உடல் நலனை பாதிப்புகளை விளைவிக்கக்கூடிய போதைப்பொருள் பயன்பாட்டை முற்றிலும் பள்ளியிலிருந்து அகற்றுவதே இவர்கள் கடமையாகும். அதற்கு அடுத்தபடியாக மார்க் பார்லிமெண்ட் 11th சி முத்தமிழ் அவர்கள் வழிநடத்துகிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக கேர்ள்ஸ் சேஃப்டி கிளப் 11th சி மகேஸ்வரி அவர்கள் வழிநடத்துகிறார்கள். வீர சிங்கங்களாய் வெற்றி நடைபோட்டு நமது மாணவ செல்வங்கள் வருகிறார்கள். வீர மங்கைகளாய் வேலு நாச்சியார் போல் மாணவிகள் அவர்கள் வருகிறார்கள். Group halt.
ஒரு பீட் பீட் அப்படி லெஃப்ட் ஹேண்ட் பீட் பண்ணுறேன் பீட் பண்ணு அப்படியே அங்கே போய் உட்காந்துருப்பா மார்ச் பாஸ் செஞ்ச பசங்க அப்படியே அங்கே போய் உட்காந்துரு அந்த பலாமரத்தில் உட்காரு அணிவைப்பு செய்த மாணவ மணிகளுக்கு நன்றி. தேசிய கொடி பட்டொலி வீசி பறக்கிறது, தியாகிகளின் மூச்சு காற்றில் அசைந்தாடுகிறது, தேசத்தந்தையின் அகிம்சை தெரிகிறது. நிகழ்வின் அடுத்ததாக சிறப்பு விருந்தினர்கள் மரியாதை செலுத்தும் விதமாக திரு எம் திருஞானம் அவர்களுக்கு நம் பள்ளியின் தாளாளர் தந்தை அவர்கள் பொன்னாடை போர்த்துவார். அடுத்ததாக நம் பங்கு தந்தை சி நிர்மல்ராஜ் அவர்களுக்கு கரோலின் கிறிஸ்டி அவர்கள் பொன்னாடை போர்த்து மிகுவார். அடுத்ததாக நம் பள்ளி தாளாளர் தந்தை அவர்களுக்கு திரு ஆபேல் சார் அவர்கள் பொன்னாடை பொருத்துவார். நிகழ்ச்சியின் அடுத்ததாக ஆசிரியர்கள் பாடல். தேசமே விழித்திடு, சுதந்திர காற்றை சுவைத்திடு. தேசமே தேசமே புறப்படு, உந்தன் பெருமையை உணர்ந்திடு. தேசமே தேசமே விழித்திடு, சுதந்திர காற்றை சுவைத்திடு. தேசமே தேசமே புறப்படு, உந்தன் பெருமையை உணர்ந்திடு. வான்புகழ் தேசம் நம் தேசம், தேனிகர் தேசம் நம் தேசம், இமயமும் குமரியும் நம் தேசம், திசையெங்கும் பரவட்டும் நம் வாசம். தேசமே தேசமே விழித்திடு, சுதந்திர காற்றை சுவைத்திடு. சுதந்திர இந்தியா நாம் காணும் பொற்கனவு, அன்றே சொன்னவர் மாண்டாரே, சொர்க்கமும் கண்டாரே.
சுதந்திர இந்தியா நாம் காணும் பொற்கனவு. அன்றே சொன்னவர் மாண்டாரே, சொர்க்கமும் கண்டாரே. விழி மூடும் மரணத்தில் விதையா எழுந்தாரே, மாண்பு இந்தியாவை தாகம் வென்றாரே. விழி மூடும் மரணத்தில் விதையா எழுந்தாரே, மாண்பு இந்தியாவை தியாகத்தால் வென்றாரே. பற்களை பிடுங்கி நகங்களை கீறிய பரங்கிய செயல்களை மறப்போமா? பாரதி வார்த்தையின் எதிரொலியாய் உயிர் மூச்சு ஓயும் வரை சொல்வோமே, அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பதில்லையே. தேசமே தேசமே விழித்தெழு, சுதந்திர காற்றை சுவைத்திடு. தேசமே தேசமே புறப்படு, உந்தன் பெருமை உணர்ந்திடு. வான்புகழ் தேசம் நம் தேசம், சேந்திக தேசம் நம் தேசம். இமயம் குமரியும் நம் தேசம், திசையெங்கும் பரவட்டும் நம் வாசம். பிரிவுகள் பிளவுகள் நம் வாழ்வில் வேண்டாமே, கயமைகள் மடமைகள் கலைந்திட உழைப்போமே. பிரிவுகள் பிளவுகள் நம் வாழ்வில் வேண்டாமே, கயமைகள் மடமைகள் கலைந்திட உழைப்போமே. சிற்பங்கள் சிதைந்திட சிற்பியரும் விரும்புவரோ, கோலங்கள் கலைந்திட கோவியரும் மகிழ்வாரோ. சிற்பங்கள் சிதைந்திட சிற்பியரும் விரும்புவரோ, கோலங்கள் கலைந்திட கோவியரும் மகிழ்வாரோ. சாதியற்ற மாநிலம் ஜோதியாக ஓடுகிறேன், ஆதியற்ற மாநிலம் நற்கதியை அடைவது. வேலையற்ற இளைஞரும் வேர்வை சிந்தி உழைத்திட முன்னேறு முன்னேறு முன்னேறோ. தேசமே தேசமே விழித்தெடு, சுதந்திர காற்றை சுவைத்திடு. செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே. தந்தைய நாளெனும் போதினிலே புது சக்தி பிறக்குது மூச்சினிலே. வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம். தேசமே தேசமே விழித்தெழு, சுதந்திர காற்றை சுவைத்திடு. தேசமே தேசமே புறப்படு, உந்தன் பெருமையை உணர்ந்திடு. தேசமே தேசமே விழித்தெழு, சுதந்திர காற்றை சுவைத்திடு. பாடல் பாடிய ஆசிரியர்களுக்கு நன்றி. மந்திரத்தாலும் தந்திரத்தாலும் பெற்றதில்லை நம்முடைய சுதந்திரம், உதிரத்தாலும் பல உயிர் தியாகத்தாலும் கிடைத்ததுதான் நமது சுதந்திரம். நிகழ்ச்சியின் அடுத்ததாக சுதந்திர தின விழா உரை முத்தமிழ் 11th C1. சுதந்திர தின விழாவில் வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களையும் அன்பு பெற்றோர்களையும் இக்கல்வி சாலையின் தலைமை ஆசிரியர் அவர்களையும் ஆசிரிய பெருமக்களையும் என் உடன் பயிலும் சகோதர சகோதரர்களையும் சகோதரர்களுக்கும் என் கனிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்றென்றும் இளமையாய் அறிவின் இலக்கியமாய் அழியா வாழ்வு பெற்ற விண்ணை அளந்த என் அன்னை தமிழே, உன்னையும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். உரிமைகள் மறுக்கப்பட்டு உடைமைகள் நொறுக்கப்பட்டு வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு வாழ்வில் மிச்சமின்றி ஏதுமில்லாத போது பலர் உயிர் தீர போராடி பெற்ற சுதந்திரம், அந்த சுதந்திரத்தை அனுபவிக்கும் நம் 78வது சுதந்திர தின விழாவே இது. சுதந்திர தின விழா என்பது நம் இந்திய திருநாடு அந்நியனின் ஆதிக்க பிடியிலிருந்து கட்டவிழ்க்கப்பட்டு
விடுதலை பெற்ற நாள். அந்நாளை நினைவு கூறும் வகையில் நம் பாரத பிரதமர் அவர்கள் செங்கோட்டையில் நம் அழகிய மூவர்ண கொடியை ஏற்றி உரையாற்ற, நம் மாண்புமிகு முதலமைச்சர் சென்னை ஜார்ஜ் கோட்டையில் கொடியேற்ற, அனைத்து பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அரசு வளாகங்களிலும் கொடியேற்றி இனிப்புகளும் போட்டிகளுக்கு பரிசும் கொடுக்கும் விழாவே சுதந்திர தின விழா. சும்மா கிடைத்ததா இந்த சுதந்திரம்? எத்தனை கசையடிகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை உயிர்த்தியாகங்கள், அத்தனைக்கும் முற்றுப்புள்ளி வைத்து 1947 ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 15ஆம் நாள் சுதந்திரம் என்ற காற்றை சுவாசிக்க தொடங்கினோர் நம் முன்னோர். தீபர்க்க நாடான நம் இந்திய திருநாட்டில் சுதந்திரம் என்ற காற்றை சுவாசிக்க காந்தியடிகள், வல்லபாய் பட்டேல், கொடிக்காத்த குமரன், கப்பலோட்டிய தமிழன், ஜான்சி ராணி, வீரபாண்டிய கட்டபொம்மன், காமராஜர் என பலரும் பாடுபட்டனர். இவ்வாறு பாடுபட்டு கல்வி, பேச்சு, எழுத்து, பெண்ணுரிமை, எவரும் எம் மதத்தையும் தழுவலாம் என்று பலர் சுதந்திரம் கிடைத்தாலும் இன்று சில இடங்களில் ஒரு சில சுதந்திரங்கள் கேள்விக்குரியே. நம் அடுத்த தலைமுறைகளுக்கு சுதந்திர இந்தியாவின் சுதந்திர காற்றில் கல்வி பல கற்று உயர் பதவிகள் பல பெற்று நேர்மையாய் உண்மையாய் நமக்கு சுதந்திரத்தை பெற்று தந்த நம் மூதாதையர்களின் கனவுகள் பல நினைவாகிட பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்போம். பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடு என்று போற்று பெருமிதம் கொள்வோம். நன்றி, வணக்கம். இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சுதந்திர தின உரை ஆற்றிய மாணவிக்கு நன்றி. தேசிய கொடியை நெஞ்சிலும் தேசத்திற்காக இன்னுயிர் தந்தவர்களை நினைவிலும் சுமப்போம். நிகழ்ச்சியின் அடுத்ததாக சுதந்திர தின விழா உரை பிரியதர்ஷினி 9th A.